தினம் திங்கட்கிழமை வைகாசி அமாவாசை, அதோடு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. அமாவாசை மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11:31 மணிக்கு ஆரம்பித்து 27ஆம் தேதி காலை 9:09 மணி வரை உள்ளது. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை சிறப்பு வாய்ந்தது போல் வைகாசி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது. இன்று படையலிடும் பொழுது கண்டிப்பாக உணவில் பூசணிக்காய் சேர்த்து கொள்வதன் மூலம் முன்னோர்களின் கோபத்தில் இருந்து விடுபட முடியும். அமாவாசை தினத்தில் நிலைவாசலில் 1 டம்ளர் தண்ணீர் வைத்து வணங்கும்போது முன்னோர்கள் அதை குடித்துவிட்டு தாகம் தணிந்து அவர்களின் கோபமும் தணிந்து அவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். பித்ரு தோஷம் நீங்கும். அன்று கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உரிய நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தை உடைந்த நட்சத்திரம் என்று கூறுவார்கள். கிருத்திகை நட்சத்திரம் கூர்மையான சிவப்பு நிறத்தில் வேல் போல் அமைந்திருப்பதால் இதை முருகர் கையில் இருக்கும் வேலுடன் ஒப்பிட்டு கிருத்திகை நட்சத்திரத்தை முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக வழிபாடு செய்கிறோம். இந்த நட்சத்திர நாளில் நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. பரிகாரங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.